வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முருங்கைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஒரு 2 இன்ச் பார்த்திங்களா, ஒரு ஃபிங்கர் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, வீடியோவில் தெரிகிற அளவுக்கு. அடுத்து கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பீஸ் வரும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே வெளியே வச்சிங்கன்னா அது கருத்துடும். ஸோ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தொக்குக்கு முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சாப்பரில் போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ சாப்பரில் கட் பண்ண முடியலன்னா கையில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து பூண்டு, ஒரு 3 பல் பூண்டு, அதை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக இடிச்சுக்கோங்க. ஒன்று பாதியமாக இடித்து அதில் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து உப்பு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா வீட்டில், அது சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. வதக்கி வெங்காயம் தக்காளி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அதற்கு வதக்குங்க. இப்போ பார்த்திங்களா, கலர் லைட்டாக மாறிடுச்சு. அடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா முருங்கைக்காவும் இல்லை நல்லா சேர்த்துட்டு கலந்து விடுங்க. அடுத்து இந்த முருங்கைக்காவும் ஒரு கொதி வரட்டும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், முருங்கைக்காய் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டுருவோம். இப்போ திருப்பி ஒரு கொதி வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், அதுக்கப்புறமா வந்து எல்லாமே இந்த தண்ணி வத்துறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா, அந்த தண்ணியே போதும், அதுலேயே அது குக் ஆகிடும். அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது நல்லா கொதித்து இந்த காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நல்லா சுண்டணும். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அடிக்கடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. அப்படியே விட்டிங்கன்னா அது அடி பிடிச்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு தடவை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா ரெசிபிஸ் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.